சத்தான முருங்கைக்கீரை தொகை, அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காம்பெல்லாம் எடுத்து போட்டுருதுங்க, நல்லா காம்பை உருவிட்டு போடுங்க. காம்போட படினா ஒத்துக்காதுங்க. ஒரு பிடி இந்த முருங்கை, ஒரு சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, ஒரு குண்டாலு புளி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது தேவையான பொருள். உப்பு உள்ளப்பா. கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சுங்க. 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு. கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணுங்க. கொஞ்சம் பொன்னிறமா வறுத்தாங்க. இதுல காஞ்ச மிளகா கிளி வரமிளகா. இது கொஞ்சம் செவந்துதான் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வறுக்கணும். வெங்காயம் போட்டுக்கோங்க. புளிய போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா லேசா வதக்கின்னு அப்புறமா முருங்கைக்கீரை போட்டு ஒரு 10 பருத்தி நிறுத்திடுங்க. சூடான பிறகு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு முறை முருங்கைக்கீரை சுவை சாப்பாடுல போடும்போது சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்குங்க. புரத சத்து நிறைய இருக்குங்க. சும்மா கடைஞ்சி பொரியல் கூட்டு அதான் சாப்பிடணும். ஒரு முறை இதை சாப்பிட்டு பாருங்க. இதை ஒரு முறை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கு கமெண்ட்ல போடுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. இதை போடுங்க. ரொம்ப வதக்காதீங்க. ரொம்ப வதங்கினா கசப்பு தன்மை ஏற்படுங்க. லேசா வதக்குங்க. 1 நிமிஷம் வரையினால போடுங்க. முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது, கசப்பு எடுக்கும். சாப்பிடுங்க. உடம்பு ஹெல்த்தி சத்து. புளி சாதம், தக்காளி சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் அருமையான டிப்ஸுங்க. இது வீட்டில் இருக்கிறத முருங்கைக்கீரை 2 கொத்து கூட நீங்க சேர்ந்துக்கலாம். பதவானா இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீட்லயே அது சுருங்கிடும், கொஞ்சம் வெந்துடும். கீரை ரொம்ப இது பண்ணாலும் முருங்கைக்கீரை கசப்பு எடுக்கும். ஆறிடுச்சிங்க, மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். உப்பே நல்லா வாசனை மனம் தூக்கு. ஒரு வாட்டி அரிசி சாப்பிட்டு பாருங்க எப்படி இதுன்னு எங்க கமெண்ட்ல போடுங்க, காமிச்சுக்கோங்க. தேவையான உப்பு கொஞ்சமா போட்டுக்கணும். இதை அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சாச்சுங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு நாங்க அதை எடுத்து வச்சு காட்டுறோம். மாதிரி செஞ்சு பாருங்க. சத்தான முருங்கைக்கீரை தொகை, நல்லா சூப்பரான தொகைங்க. நல்லா டேஸ்டா அருமையா இருக்குங்க. இட்லி தோசை கூட நீங்க வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்க வீடியோக்கு ஆதரவு கொடுங்க.